முத்து வந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க, "கிறிஷோட பாட்டியும், கிறிஷையும் நான் பார்த்தேன். அப்பா வேலை பார்க்குற அதே ஸ்கூல்ல தான் கிறிஷ் வந்து படிக்கிறான். அவங்களோட பொண்ணு வந்துட்டு ஊர்லேருந்து வந்துருச்சு. ஃபாரின்லேருந்து வந்துருச்சு. அவ தான் இங்க சென்னையில வீடு பார்த்து வச்சிருக்கா." அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, நானும் மீனாவும் வந்து நேர்ல பார்த்து உங்க பொண்ண பார்த்து பேசுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, "அப்படிலாம் எதுவுமே வர வேண்டாம்." அப்படின்னு சொன்னாங்க. என்னைய பார்த்ததுமே ஒரு பதட்டத்தோட தான் இருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்துட்டா சந்தோஷமா அத பத்தி சொல்ல தானே செய்யணும். ஆனா, என்னைய பார்க்கும்போதெல்லாம் ஒரு பதட்டமா ஓடி ஒளியிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குது. அவங்க பொண்ணு யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். நான் கூட அப்பாட்ட சொல்லியிருக்கேன். கிறிஷோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்க. அதில அம்மா, அப்பா ஃபோட்டோ என்ன ஒட்டியிருக்குது, என்ன பேர் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லும்போது அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரோஹிணி வந்து ஒட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஐய்யய்யோ! போச்சு. இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, "ஏன் நீ ஏன் கவலைப்படுற? உன் பேரு ரோஹிணி அப்படின்னு சொல்லி தானே வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லி வச்சிருக்க. ஆனா சர்டிஃபிகேட்ல ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ல கல்யாணி அப்படின்னு தானே இருக்குது. நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற? அதெல்லாம் மாட்டிக்க மாட்ட." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதில ஃபோட்டோஸ்லாம் நம்ம எதுவும் குடுக்கவே இல்ல. கார்டியன் சொல்லிட்டு நான் தான் போட்டிருக்கேன். என்னோட ஃபோட்டோ தான் குடுத்துருக்குது. அதனால நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மீனாக்குமே ஒரு டவுட் வந்துருது. சரி, யாரு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ மீனாக்கு வந்து அந்த ஆர்வம் வந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஷோட பாட்டி இருக்கிற அந்த வீட்டுக்கு, அதாவது அண்ணாமலை அப்பாட்ட அட்ரஸ் விசாரிக்கிறாங்க. எந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டு அட்ரஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா, அங்க வந்துட்டு ரோஹிணி இருக்கிறாங்க. "ஏன்னா நீங்க வந்து இங்க இருக்கீங்க?" அப்படின்னும்போது, "இல்ல அங்கிள் கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தத பார்த்தேன். சரி, அவங்க இங்க தான் இருக்கிறாங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்குலாம் ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயுமே மீனாவ ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. எத்தன தடவ தான் இப்படி ஏமாத்தி போய் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒருவேள அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மீனாக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி கண்ட கனவு வந்து உண்மையாகுறதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ அவங்க அம்மாகிட்ட, அதாவது ரோகிணியோட அம்மாகிட்ட சொல்றாங்க, "உங்க பொண்ணு இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி வாழ்க்கைய மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்ன சாதாரண விஷயமா? எங்க அத்தை பணக்காரி இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலே பேயாட்டம் ஆடுவாங்க. இதுல இது வேறன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது தான், "இல்லம்மா, அவளோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லி தாம்மா நாங்க இப்படிலாம் பண்ணோம். தயவு செஞ்சு எங்கள மன்னிச்சிரும்மா. வீட்ல சொல்லிறாத." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனா வந்துட்டு இந்த விஷயத்த வீட்ல சொல்லுவாங்களா? இல்ல ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.